ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைலை உங்களோட வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃப் ஃபைல் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே இந்த உங்களோட ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற 9677711234 அப்படிங்கிற இந்த மொபைல் நம்பரை உங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து இப்போ சேவ் பண்ண இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பண்ணுங்கள். நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணதுமே ரிட்டன் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் க்ரீன் கலரில் மெயின் மெனு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நமக்கு அடுத்ததான் நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ரிட்டன் வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே இதில் அக்கௌண்ட் பேலன்ஸ், மினி ஸ்டேட்மெண்ட், அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மூணாவது இருக்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நமக்கு ரிட்டன் வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாளுக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது கேட்கும். லாஸ்ட் 7 டேஸுக்கா, இல்லை லாஸ்ட் 1 மந்த்தா, இல்லைனா கஸ்டம் ரேஞ்சுனா ஒரு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். ஸோ கஸ்டம் ரேஞ்சுனாலும் நீங்கள் 1 மந்த்துக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு மந்தாக தான் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் டவுன்லோட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் காட்டும். இமெயில்னா நீங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு வரும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பிடிஎஃப் ஃபைலை வந்து உங்களுக்கு கிடச்சும். நீங்கள் இங்கே இருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இமெயில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து வரும். ஸோ இதுக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்டும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் தான். ஸோ அதில் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.